நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் பண்றாங்க. வெகு விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பதில் தாக்குதெல்லாம் வந்து பாகிஸ்தான் உள்ளேயே போய் கொண்டிருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்திய ராணுவம் வந்து அதிரடியாக உள்ள நுழைஞ்சு உடனே சமரசமே கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியிலையும் சரி, அவர் கீழே இருக்க அமித்ஷா அவர்களும் சரி, சமரசமே கிடையாது. இந்தியாவோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப பாஜக அரசோட உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? அந்த பிளேஸை சூஸ் பண்ணிருக்கேன், பாய்சர்ன்ற பிளேஸை சூஸ் பண்ணிருக்கேன். அங்க அதிகமான ஒரு உடனே கார் வர முடியாது. நீங்க நல்லா அதை பார்க்கணும். 2 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா குதிரையில தான் வர முடியும்னே போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப கார் எதுவுமே உடனே வர முடியாது. அதனாலதான் அவன் வந்து அதை வந்து புராண வாசின்னு சொல்லியிருக்கான், பேண்ட் அவுட் பார்த்திருக்கான். அந்த டைம் கீப் அப்ல வந்து லோக்கல் சப்போர்ட்ஸ் இருந்திருக்கவன். இந்தியா வந்து பாகிஸ்தான் தாக்குதல்னா சார், பாகிஸ்தான் ஒரு நாடு தானே சார்? பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்காங்கன்றது, பாகிஸ்தான் ஒரு நாடு, அங்க ஒரு பிரதமர் இருக்காரு, அங்க ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் இருக்காருல்ல சார், அங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ராணுவம் இருக்கு. ஏன் வித்தின் செகண்ட்ல வந்து யாரு தீவிரவாதின்றவனா அவனுக்கு குழு இருக்காது, அவன் யாருன்னு தெரியாத அவனை புடிச்சு கொடுத்துறனால. தோல் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க வந்து அரசியல் செய்யறதுக்கான நேரமா இது? இல்ல, நான் உங்களை பார்த்து, நீங்க ஒரு முக்கிய தலைவர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், உங்களை பத்தி பின்பற்றக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள என்ன நினைப்பாங்கன்னு நீங்க யோசிச்சீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப நாட்டையே மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தில் ஆழ்த்தி இருக்கு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல். கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியை வந்து, அதாவது சிந்து நதி அங்க பாகிஸ்தானுக்கு போற சிந்து நதியை வந்து நிப்பாட்டிட்டாங்க. தூதரகத்தை வந்து திரும்ப பெறுறது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முப்படையும் தயார் நிலையில இருக்கு. அவங்களும் அந்த சைடு பாகிஸ்தானுமே வந்து அதாவது இந்தியா போர் தொடுத்தால் அதை எதிர்கொள்றதற்காக தயார் நிலையில இருக்காங்க. இப்படி ஒரு பதற்றமான சூழலில் அடுத்து என்ன நடக்கும், எதனால இந்த தாக்குதல் நடந்துச்சு சார்? அந்த 26 இந்தியர்களுக்கும் முதல்ல வந்து என் இதயம் கனிந்த ஒரு அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். எதற்காக இந்தியா வந்து இந்த போர் நிலையை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் வந்து ஆப்போசிட்ல தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி பாய்சரன் சொல்லி ஒரு பிளேஸ், அது பாத்தீங்கன்னா ஒரு புல்வெளியான பகுதி, ஊட்டி கொடைக்கானல் தமிழகத்துல இருக்கலாம், மினி சுவிட்சர்லாண்ட்ன்ற மாதிரி ஒரு பண்ணி, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம குதிரையில தான் போக முடியும். அங்க இந்தியர்கள் ஆகிய எல்லா பேருமே பாத்தீங்கன்னா சுற்றுலா தலத்துல வந்து ஒரு சந்தோஷமான நிலையில இருந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு கொடூரமான விஷயம் வந்து நடந்திருக்கு. பாகிஸ்தானி எனப்படும் முஸ்லிம் தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ முஸ்லீமா ஹிந்துவா, நீ முஸ்லீமா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு துள்ள துடிக்க, மனைவி கண்முன்னே கணவனையும் குழந்தைகள் கண்முன்னே அப்பாவையும் வந்து சுட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு வக்கரமான செயல் எப்படின்னா, மனதளவுல நம்ம யாருனால இந்தியர்கள்னால ஏத்துக்கிற முடியாத ஒரு செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேண்ட்டை கலட்டி பார்த்திருக்காங்க. இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சுன்னத்து பண்ணியிருப்பாங்க, அவன் சுன்னத்து பண்ணியிருக்கானா பண்ணலையா அப்படின்னு கேட்டு சுட்டிருக்கான். இல்ல, அது ஒரு கட்டத்துல என்னன்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், நம்ம மதத்தை சொல்லலாம், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் நிக்க வச்சு ஃபர்ஸ்ட், நீங்க மதத்தை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க, ஆனா எங்களை மதத்தை கேட்டுதான் சுட்டிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது என்னன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒவ்வொரு பெண்களை பிரிச்சுறாங்க. ஆண்களை வந்து பேண்ட் அவுக்கும் போது, அப்போ அங்க இருந்த தீவிரவாதி ஒருத்தன் சொல்றான், இப்படி இது லேட் ஆகும், ஒன்னா அவுத்து நீங்க செக் பண்ணி சுடும்போது அந்த சத்தம் கேட்டு ராணுவம் எதுவும் வந்துடும், அதனால என்ன பண்ணலாம்னா இது குரான்ல அந்த இது ஓத சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படி ஓத வச்சு அப்படி ஓதிட்டா, அது கரெக்டா சொல்லிட்டா, அந்த இதை குரான் மந்திரத்தை கரெக்டா சொல்லிட்டா அவங்க வந்து இஸ்லாம், நீங்களாம் போயிருங்க. அது சொல்ல தெரியாதவங்க, தவறா சொல்றவங்க, ஓகே நீங்க ஹிந்து அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து எதை குறிக்குது சார்? நான் என்ன சொல்றேன், மதத்தை வச்சுதான் வந்து அங்க கொண்டிருக்காங்க எல்லா பத்தையுமே. ஆமா, இல்ல மதத்தை வச்சு, அதாவது நான் முஸ்லிம்ஸை தான் அங்க வந்து கொலை பண்ணி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது தீவிரவாதி இந்துக்களை கொண்டிருக்காங்க. அதான் இந்துக்கள் மேலதான் தாக்குதல் நடத்தி, நான் முஸ்லிம்ஸ் இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு அந்த பாகிஸ்தானியோட தீவிரவாதி பாத்தீங்கன்னா ஒரு செய்தியும் சொல்லிட்டு போயிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, நீ மோடி அவர்கள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இல்ல, நான் முஸ்லிம், அது என்ன சொல்றேன்னா, நான் முஸ்லிம்ஸ பூரா கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இந்துக்கள்னு சொல்லுங்க சார், ஏன் நான் முஸ்லிம்ஸ்? இந்துக்கள்
இந்துக்கள் மீது தாக்குதல் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தீவிரவாதிகளுக்கு மத சாயம் பூசணும். அதுதான். ஓகே சார். இப்ப வந்து பாஜக அரசு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா பாதுகாப்பு, இப்ப இந்தியாவோட பாதுகாப்பே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப பாஜக அரசோட உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா? இல்ல சார், நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு ரைட் பார்த்தான கேள்வி. 2004 இருந்து 2014 வருடம் வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 13 அட்டாக் நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு 800 நபர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்காக காங்கிரஸ் வந்து செயலிழந்துருச்சா, ஆட்சி செயலிழந்துருச்சா, இல்ல ஆட்சி வந்து வெளியே போயிருச்சா சார்? இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தானே பாஜக ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையின் கீழான ஆட்சி வந்திருக்கு. இப்ப மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதலா இருக்கட்டும், இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குல்ல, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில நாட்டுக்கும் தேசத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தானே பாஜக ஆட்சிக்கு. அதான் சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா 3 அட்டாக் இது வரைக்கும் நடந்திருக்கு. புல்வாமாவா இருக்கட்டும், உரி இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும், அதான் கோட்டை. இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 65 நபர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பதில் தாக்குதல்லாம் வந்து பாகிஸ்தான் உள்ளேயே போய் கொண்டிருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்திய ராணுவம் வந்து அதிரடியாக உள்ள நுழைஞ்சு உடனே சமரசமே கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியிலையும் சரி, அவர் கீழே இருக்க அமித்ஷா அவர்களும் சரி, சமரசமே கிடையாது. இந்திய குடிமகனுக்கு ஒரு பிரச்சனை, இந்திய தேசத்துல ஒரு குடிமகனுக்கு ஒரு பிரச்சனை, சமரசமே இல்லாம கொண்டிருக்கும். இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு சார். நீங்க இதுவா இருக்கட்டும், மீனவர்களோட கொலைகளா இருக்கட்டும், கச்சதீவு சுட்டு கொள்றதா இருக்கட்டும், எல்லாமே இறப்பு விகிதங்கள் வந்து அப்படியே 90% வந்து குறைஞ்சிருச்சு. ஆட்சி நல்லா தானே சார் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத இடம்ன்றது கிடையாது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல திருட்டே இல்லைன்னா திருட்டு எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல நடக்கதானே செய்யும். போலீஸ் இருக்காங்க, ராணுவம் இருக்கு, குறைவு தானே சார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி, அது அவங்க கையில ஆயுதம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி வந்திருப்பாங்க. நீங்க ராணுவம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லையில, அப்ப எல்லையில இருக்கிற சார், நீங்க அதை நல்லா கவனிக்கணும் சார். அவங்க வந்து இந்திய ராணுவ உடை அணிஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்க பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ராணுவ அதிகாரிகள் வந்து பயணிக்கக்கூடிய இடம், சோல்ஜர்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் கரெக்டா பாத்தீங்கன்னா ராணுவ உடை அணிஞ்சு அந்த பிளேஸ சூஸ் பண்ணிருக்கான். பாய்சர்ன்ற பிளேஸ சூஸ் பண்ணிருக்கான். அங்க அதிகமான ஒரு உடனே கார் வர முடியாது. நீங்க நல்லா அதை பார்க்கணும். 2 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா குதிரையில தான் வர முடியும்னே போட்டிருக்கான் அதுல. அப்படின்றப்ப கார் எதுவுமே உடனே வர முடியாது. அதனாலதான் அவன் வந்து அதை வந்து புராண வாசின்னு சொல்லியிருக்கான், பேண்ட் அவுத்து பார்த்திருக்கான். அந்த டைம் கீப் அப்ல வந்து லோக்கல் சப்போர்ட்ஸ் இருந்திருக்கு அவனுக்கு. அதை வந்து நீ ராணுவமும் அங்க இருக்க அதிகாரிகளும் வந்து அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வித்தின் சீக்கிரமாவே அதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஓகே, ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. இப்ப ஒரு 2 தீவிரவாதிகள் நடத்துற தாக்குதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிந்து நதி இதா இருக்கட்டும், பார்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், தூதரகத்தை திருப்பி அனுப்புறாங்க. இதனால திரும்ப வந்து தீவிரவாதிகளை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? பாகிஸ்தான் சப்போர்ட் இல்லாம அந்த தீவிரவாதிகள் உள்ள வந்திருக்க முடியாது சார். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாம, ஆயுதங்கள் கொடுக்காம உள்ள வந்திருக்க முடியாது. பாகிஸ்தானோட இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிசிசி கிரிக்கெட் வேற வந்து பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடாது இனிமே இந்தியா இருக்குது. இப்ப இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்கலைன்றனால இனிமே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவாம இருந்துருவாங்களா? சார், தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்காண்டி தான் பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கான உறவு முறையை வந்து நிப்பாட்ட போறோம். வாகா எல்லையை அடைச்சிட்டோம். நம்ம மெயினா வந்து இந்தியால இருந்து அனைத்து விதமான பண்டமாற்றங்களும் அந்த வழியா தான் நடக்குது. அதை முதல்ல ஸ்டாப் பண்றோம். 2வது பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு ஆண் மகனா பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மகன், இந்திய ஆண்மகனாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே நீங்க அந்த நியூஸ்ல நம்ம பாக்குறோம், வெளிநாடுகள்ல பயணத்துல இருக்காங்க. ஒரு இந்திய தேசத்துல இந்திய குடிமகன்களை தொட்ட உடனே அந்த பயணங்கள் எல்லாத்தையும் உடனே ரத்து செஞ்சுட்டு உடனே வந்து இங்க வர்றாங்க. வந்துட்டு ஸ்ரீநகருக்கு வந்து அமித்ஷா அவர்கள் பயணம் செய்யறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் இறந்தவர்களுடைய வீட்டாட்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 48 மணி நேரத்துல பாகிஸ்தானோட விசா வாங்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்தவங்க எல்லா பேருமே அவன் நாடு ஓடிடு. வெறும் 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள எவனுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மே 1க்குள்ள பாகிஸ்தான்ல இருக்க இந்தியர்கள் எல்லா பேருமே இந்தியாவுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, வெளியுறவுத்துறைக்கு வந்து நேற்று பாதுகாப்பு அறிவிச்சாங்க, அதையும் இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அங்க இருக்க பாகிஸ்தான்ல இருக்க நம்ம இந்திய தூதரகத்திலையும் பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து வெகுவா குறைச்சிட்டாங்க. இதை நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க யோசிச்சுக்கணும். நல்லா, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் பண்றாங்க. வெகு விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா,
இந்திய தேசத்துல இருக்க ஒரு குடிமகனை இன்னி எந்த ஒரு நாட்டுக்காரன் தொடங்குனா அவ வம்சமே இருக்காதுன்றத யோசிக்கிற லெவலுக்கு இந்த விஷயம் 26 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பதான்கோட்ல இறந்தாங்க. பதான்கோட்ல இது இறப்பு விகிதம் கம்மி. நீங்க பதான்கோட்ல ராணுவ வீரர்கள் பூரா அட்டாக் பண்ணி உண்மைதான். அப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க. இதே மாதிரியா தான் அந்த காலகட்டத்திலயும் பாஜக அரசு பதிலடி கொடுத்துட்டு தான் சார் இருக்கும், பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா பழையபடி இந்த வந்துட்டாங்கல்ல. இல்ல சார், பதிலடி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது என்னன்னா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மதவாதத்தை தூண்டுறதுக்காண்டி நம்ம எல்லாரும் இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஒற்றுமையா தான் இருக்கோம். இப்ப எங்களை காட்டிலும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி தேசியத்துல ஆண்டுட்டு இருக்காங்க, டோட்டல் இந்தியாலயும் இருக்காங்க. ஆனா இந்துக்களுக்கு என்ன சம உரிமை கொடுக்குறாங்களோ அதே தான் முஸ்லிம்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால இருக்க முஸ்லிம்ஸை நான் பேசல சார். ஆக்சுவலா பாகிஸ்தான் அப்படின்ற பக்கத்து நாட்டுல பாத்தீங்கன்னா அவன் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறான். அப்ப பாகிஸ்தான்ல எதை நம்ம அழிக்கணும், தீவிரவாதத்தை அழிக்கணும். அதுக்கு சப்போர்ட் பிகைன் திஸ் யார் சப்போர்ட் பண்றா? பாகிஸ்தானோட அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. பாகிஸ்தான் கவர்மெண்ட் எதுக்கு சார் இப்ப அவங்க மேல தப்பு இல்லாருன்னா எதுக்கு சார் அவனோட ராணுவத்தை எல்லை பகுதியில குவிக்கணும்? இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா சார், பாகிஸ்தான் ஒரு நாடு தானே சார்? பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்காங்கன்றது, பாகிஸ்தான் ஒரு நாடு, அங்க ஒரு பிரதமர் இருக்காரு, அங்க ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் இருக்காருல்ல சார், அங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ராணுவம் இருக்கு. ஏன் வித்தின் செகண்ட்ல யாரு தீவிரவாதின்றவனா அவனுக்கு குழு இருக்காது, அவன் யாருன்னு தெரியாத அவனை புடிச்சு கொடுத்துறனால, இந்தியாட்ட புடிச்சு கொடுத்துறனால 26 பேர்த்த கொண்டிருக்கால, அவனோட நாட்டோட குடிமகன்றனாலதானே அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? 26 இந்தியாவில் உள்ள இந்துக்களை கொல்றதுக்கான நடவடிக்கைகள் அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியா கொடுத்துருக்காங்க. ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவனை போய் நீ கொண்டுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான பாத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரெக்டான பாத்திரம் எடுத்திருக்காங்க. இந்த சிந்து நதியை தடுத்தது 96%, 90% பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்க மக்கள் விவசாயமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது இந்த சிந்து நதியை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாலைவனமா மாறப்போகுது. இததான் விரும்புதா பாகிஸ்தான்? இததான் விரும்புதா? நம்ம எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆக்சுவலா 1960 நேரு இருக்கையிலேயே ஒப்பந்தம் ஆயிருது. ஒப்பந்தம் ஆகி இன்ன வரைக்கும் நம்ம தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்க வசிக்கிறவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ். சிம்லா நதி இங்கதான் வருது இல்ல சார், அதிகமான நீங்களே சொல்றீங்க 90% தண்ணி நம்ம தான் கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கவங்க ஃபுல்லா முஸ்லிம்ஸ். அப்படி எங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரையும் சங்கின்னு சொல்றாங்க எல்லாத்தையும். நீங்க இன்னைக்கு Facebook, ட்விட்டர்ஸ் எல்லாத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இந்த இறப்புகளை வச்சு, தயவு செஞ்சு சொல்றேன், இறப்புகளை வச்சு நீங்க வருத்தம் தெரிவிக்காருனாலும் பரவாயில்ல, அதை வச்சு கீழ்த்தரமான அரசியல் பண்றாங்க சார். கீழ்த்தரமான அரசியலும் பிணம் தின்னும் கழுகுகள்னு சொல்லுவாங்க. அரசியல்னா எந்த அரசியல் பண்றாங்க சார்? அதுல பாத்தீங்கன்னா இந்த சையத் அப்துல்லா, சையத் இப்ராஹிம், உபர்துல்லா, என்னென்னமோ முஸ்லிம்ஸ் பேரா வருது சார். முஸ்லிம்ஸ் பேரா வர்றதுல என்ன தெரியுமா, என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அங்க நடத்துறாங்க, சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் சந்தோஷப்படுறாங்க. நிறைய நானே பாத்திருக்கேன், ஸ்மைல் சிம்பிள் போடுறாங்க. அதாவது அங்க காஷ்மீர்ல நடந்த சார், இது இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மிகப்பெரிய முன்னோர்கள் எல்லாருமே, மகான்கள் எல்லாருமே ரத்தம் சிந்தி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. முஸ்லிம்ஸுக்கு தனி சுதந்திரம், ஹிந்துக்கு தனி சுதந்திரம், கிறிஸ்டியனுக்கு தனி சுதந்திரம் அப்படி வாங்கல. எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கும். நான் எதுக்கு அந்த பாயிண்ட சொல்ல வந்தேன்னா, இந்த சிந்து நதியே பாத்தீங்கன்னா, சிந்து நதிக்கு அங்க இருக்கிறது எல்லாருமே முஸ்லிம்ஸ் தானே இருக்காங்க. அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி நடக்குது, அதனால பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க வேணாம்னு அப்படி யாருமே சொல்லல. இன்னைக்கு என்னோட இந்திய குடிமகன்களை தொட்டிருக்க, நீ தொட்டனால தானே நாங்க தண்ணி தர மாட்டோம்னு சொல்றோம். இல்லைன்னா இவ்வளவு நாள் உனக்கு எல்லாமே நாங்க பண்ணிட்டு தானே இருந்தோம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க தோல் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிறோம், தமிழ்நாட்டுல தோல் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிறோம். தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு. தோல் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன், நீங்க அரசியல் செய்யறதுக்கான நேரமா இது? இல்ல, நான் உங்களை பார்த்து, நீங்க ஒரு முக்கிய தலைவர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், உங்களை பத்தி பின்பற்றக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள என்ன நினைப்பாங்கன்னு நீங்க யோசிச்சீங்களா? நான் ஒரு விஷயமா சொல்றேன், நீங்க எதுக்காக பதவி விலகணும்? எம்பி பதவியில இருந்து நீங்க எதுக்காக விலகணும்? நம்மளோட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக பதவி விலகணும்ன்றத நான் இந்த காணொலி பதிவு மூலியமா சொல்றேன். இது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்ச 64 பேர் இறந்தான், கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ நீங்க அதே கூட்டணியில இருந்தீங்க, திரு மு க ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்லல, நீங்களும் பதவி விலகல.
இரண்டாவதா பாத்தீங்கன்னா வேங்கை வயல் பிரச்சனை. வேங்கை வயல் இஷ்யூ வந்து ரொம்ப வருடங்களா நடந்துட்டு இருந்துச்சு. அத அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களே அந்த தண்ணியில வந்து குடிக்கிற தண்ணியில வந்து மலம் கழிச்சுட்டு நாடகம் ஆடி இருக்காங்க. அதுக்கு நீங்க பதவி விலகல, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதவி விலகல. ஏன்னா அதிகமா நீங்க வந்து அதை பத்தி தான் பேசியிருந்தீங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகல. தினம்தோறும் ஒரு பெண்களா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு தமிழ்நாடு வந்து உருவாயிருச்சு. அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு 2 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகளை வந்து பாலியல் வன்முணர்வு பண்ணி கொள்றாங்க. அதுக்கு வந்து இந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திரு தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பதவி விலக கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன் சார், இந்த மாதிரி வந்து ஒரு இது எப்படி இருக்கும்னா, பிணம் தின்னும் கழுகுகள்னு சொல்லுவாங்கல்ல, பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்துல தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒன்னா நிக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வேற்று கட்சிகளை சார்ந்து நம்ம பேசக்கூடாது. இனி வருங்காலங்களில் இது போன்று வந்து துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். டோட்டலாகவே முழுவதுமாக பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளை அழிப்பதற்கான முயற்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அது 2025க்குள்ள டோட்டலாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த அல் கொய்தா, அந்த கொய்தா, இந்த கொய்தா எதுவுமே இருக்காது. கட்டாயம். நன்றி.